வாழ்த்தமிழ் வணங்குகின்றேன். ஆன்மீகத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நம்மளுடைய கர்மா நம்மளை தொடரும் அப்படிங்கும்போது அப்புறம் எதுக்கு நம்ம இறைவனை வணங்கணும்? சரியான கேள்விதான். இப்போ ஒருவர் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, ஒரு 5 லட்சம் ரூபா சில்லறைகள் காயின்ஸ் வச்சிருக்காரு, அதை தூக்கிக்கிட்டே நடந்து போறார். எவ்வளோ சிரமமா இருக்கும். அதில் ஒரு காயினை தூக்கி கீழே போட சொன்னா அவரால் போட முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவர் சம்பாதிச்சது. அது கர்மான்னு அவருக்கு தெரியாது. அவர் சம்பாதிச்சதுங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனால் அதே அவர் இறைவனிட்ட முழுதா சரணாகதி அடைஞ்சிருந்தாருன்னா, அந்த இறைவன் கர்மாவை நீக்க மாட்டார். அந்த சில்லறை காசை நோட்டுகளாக மாற்றி இலகுவாக்கிடுவார். இறைவனிடம் சரணாகதி அடைவது என்பதுதான் கர்மாவிலிருந்து தற்வைப்பார்க்கான மிகச்சிறந்த வழி.